தங்கத்தை வடிவமைக்கிறதுக்கு இரும்பு சுத்தியலை தான் பயன்படுத்துவாங்க. அதே மாதிரி இரும்ப வடிவமைக்கிறதுக்கும் இரும்பு சுத்தியலை தான் பயன்படுத்துவாங்க. ஆனா பாருங்க, தங்கத்தை அடிக்கும் போது அவ்வளவா சத்தமே வராது. அதுவே இரும்பால் அடிக்கும் போது டங் டங்குன்னு ஊரே கூட்டுற மாதிரி சத்தம் வரும். இத பார்த்து கேட்டுச்சான் தங்கம், ஏன் நண்பா, என்னையும் இரும்பு சுத்தியல் தான் அடிக்குது, உன்னையும் அதே இரும்பு சுத்தியல் தான் அடிக்குது, நான் எவ்வளவு அமைதியா இருக்கேன், நீ இப்படி ஊரையே கூட்டுறையே அப்படின்னுச்சான். அதுக்கு அந்த இரும்பு சொன்ன பதில் இருக்கு பாருங்க, அதுலதான் வாழ்க்கையோட ரியாலிட்டியே இருக்கு. அது சொல்லித்தான், நண்பா, உன்னை அடிக்கிறது வேற யாரோ, இரும்புக்கும் உனக்கும் சம்பந்தமே இல்லை, அது வெளிய ஆளு. ஆனா என்னை பொறுத்த வரைக்கும் இரும்பு எங்க ஆளே. அதாவது வெளியில வேற யாரோ நம்மள ஏதாவது சொல்லும் போது கூட அவ்வளவு வலிக்காது. ஆனா நம்ம கூட நம்முடைய ஆட்கள், நம்முடைய பந்தம், நம்முடைய சொந்தம், நம்மளை சேர்ந்தவங்கன்னு இருக்கிறவங்களே நம்மளை ஏதாவது சொல்லும் பொழுது, நமக்கு ஏதாவது பாதகம் செய்யும் பொழுது, நமக்கு ஏதாவது அநியாயம் செய்யும் பொழுது ரொம்ப வலி அதிகமா இருக்குங்க. நீங்க இந்த மாதிரி ஏதாவது எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருக்கீங்களா? பண்ணலைன்னா சந்தோஷம், ஆனா பண்ணிருந்தா அது ரொம்ப ரொம்ப வேதனையை கொடுக்கும் இல்லையா? அந்த வேதனை நமக்கு வந்தாலும் ஒண்ணுதான், அடுத்தவங்களுக்கு வந்தாலும் ஒண்ணுதான். உண்மைதானே? சோ கூடுமான வரைக்கும் நம்மள சேர்ந்தவங்களுக்கு யாருக்குமே கெடுதல் பண்ணக்கூடாதுதான். ஆனா இந்த கூட இருந்தே குழி பறிக்கிறதுன்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரியான எண்ணம் யாருக்கும் வரவே கூடாது. சரிங்களா? நமக்கும் வர வேண்டாம், நம்மள சேர்ந்தவங்களுக்கும் வர வேண்டாம். என்ன, சரிதானே நான் சொல்றது? நல்லதே நடக்கும்.